சண்டை இல்லாமயே இந்த போதையாலே ஒரு சில பைத்தியக்காரங்க வந்து என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க கூட தெரியாம இருப்பாங்க. அப்போ போலீஸ் விமனுக்கே இந்த ஒரு கதி இருந்தால் அப்ப மற்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேள்வி. சோ எந்த காரணத்தில் கொலை நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டே ஆல்மோஸ்ட் ஒரு மர்டர், ஒரு ரேப் இந்த மாதிரி அசிங்கமா தான் போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு அவல நிலை தான். இது வந்துட்டு தமிழ்நாடுன்னு இல்ல, மொத்தம் இந்தியாலேயே இந்த சிச்சுவேஷன் தான் இருக்குது. மக்களோட மனப்பான்மை எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம எது செய்தாலும் நம்மள வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு லாவும் உருப்படியா இல்லைன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு தைரியம். பிகாஸ் தட் இஸ் தி சிச்சுவேஷன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சுரேஷ், நல்லா இருக்கீங்களா? எஸ் மேம், குட் மேம். நீங்க மேம் இருக்கீங்க? ஃபைன், தேங்க்ஸ். குட் குட் குட். ஓகே, சொல்லுங்க மேம். மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் வருவாங்க, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இங்க வந்து ஒரு போலீஸுக்கே வந்து ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் வெளிவந்த பிறகு மக்கள் எல்லாமே ஒரு பயத்துல இருக்கிறாங்க. அது எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா குடியாத்தம் பகுதியில கணவரே வந்து மனைவியை கொண்டு இருக்காரு. அதுவும் ஒரு போலீஸ்கார், அதுவும் ஒரு போலீஸ். அவங்க வேற என்ன நடந்திருக்கு மேம் இதுல சொல்லுங்க மேம். ஆமா, இப்ப வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இந்த லாஸ்ட் 3 months நாட் தட் முதல் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு கூட சொல்றதுக்கு இல்ல. பட் இந்த தாவேக ஆட்சி வந்ததுல இருந்து கொஞ்சம் இந்த வயலன்ஸ், இந்த மர்டர்ஸ், ரேப்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆன் தி இன்க்ரீஸ். அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லைன்ட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஒரு போலீஸ்ல வேலை செய்யும் ஒரு போலீஸ் விமனுக்கே இந்த மாதிரி ஒரு கதின்னா அப்ப மற்ற மக்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு, என்ன சொல் செக்யூரிட்டின்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப திஸ் இஸ் இது வந்துட்டு இல்ல, லெட் மீ ஃபினிஷ். இது வந்துட்டு இவங்களுக்குள்ள நடந்திருக்க மர்டர் வந்து ஹஸ்பண்டே அந்த அம்மாவை கொண்டிருக்காரு. இது வந்து தேர்ட் பர்சன் கிடையாது, நாட் ஃப்ரம் த பப்ளிக். ஓன் ஹஸ்பண்ட் இந்த அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்த அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் குடி போதையில இருந்திருக்காரு, அடிச்சு கொண்டு இருக்கிறார் குத்தி. ஓகே, அண்ட் இப்படி இருக்கும்போது இது வந்துட்டு நம்ம வந்து டெஃபினட்டா வந்து கவர்மெண்ட் பெருசா நம்ம சொல்ல முடியாது. பட் மக்களோட மனப்பான்மை எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம எது செய்தாலும் நம்மள வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு லாவும் உருப்படியா இல்லைன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு தைரியம். பிகாஸ் தட் இஸ் தி சிச்சுவேஷன். இப்ப நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்துக்கோ எதுக்கோ இந்த மாதிரி கேசஸ் போனா எவ்வளவு ஸ்லோவா கெட்டிங் கன்விக்டட், இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிறது. பட் இந்த கேஸ்ல வந்து இந்த புருஷன் வந்து போதையில இருந்திருக்கான். இந்த தமிழ் தாமரை செல்வியோட ஹஸ்பண்ட் அரவிந்த் வந்து போதையில இருந்ததால அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. இல்லாட்டி மேபி ஒரு கோபம் அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு சண்டை நடந்திருக்கலாம், அதுவும் யாருக்குமே தெரியாது. சண்டை இல்லாமயே இந்த போதையாலே ஒரு சில பைத்தியக்காரங்க வந்து என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க கூட தெரியாம இருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ் லேடிக்கே, ஒரு போலீஸ் விமனுக்கே இந்த ஒரு கதி இருந்தால் அப்ப மற்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேள்வி. இது வந்து if she was not a police woman then it's a different situation. அப்ப வந்து ஒரு போலீஸ் விமனுக்கே புருஷன் வந்து மேபி he was ill treating her, குச்சி போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த ஆள் வேலைக்கு போறானா வேலைக்கு போலியான்னு தெரியாது, இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. சோ அது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். சோ எந்த காரணத்தில் கொலை நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டே ஆல்மோஸ்ட் ஒரு மர்டர், ஒரு ரேப் இந்த மாதிரி அசிங்கமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் எதனா சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா கிடையாது. எப்பவும் சொல்லுவாங்க ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும், மாநிலம் நல்லா இருக்கணும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும், மாவட்டம் ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இது வந்து நீங்க ஒரு பொது பிரச்சனை சொன்னாலும் உங்க குடும்பம் ஒண்ணு பார்க்கும் போது இங்க கணவன் மனைவி ஒரு பிரச்சனை, ஆனா அது கொலையில போய் முடிஞ்சிருக்கு. இது ஒரு குடும்ப பிரச்சனை, நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் ஒரு வழக்கறிஞரா?
குடும்ப பிரச்சனைனா நம்ம வந்து ஆஸ் அ லாயர் நம்ம எதுவுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது சுரேஷ். ஏனென்றால் அது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். இங்க வந்து இவங்களுக்குள்ளார ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட இருந்திருக்கலாம். இந்த அம்மா வேலைக்கு போகுது, நல்ல வேலையில இருக்குது, இன்னும் அந்த ஆள் வந்து வேலைக்கு போறானா இல்லையா யாருக்குமே அந்த பேக்ரவுண்ட் தெரியாது. சோ நம்ம யூகிச்சுட்டு எதையும் பேச முடியாது. பட் ஆன் அ ஜெனரல் இது இப்போ வந்து டெஃபினெட்லி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஸ்டேட்லயே சரியில்லை. அப்ப வந்துட்டு இதை வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தப்பு செய்பவர்களுக்கு என்ன நடக்க போகுது சொல்லிட்டு அந்த ஒரு தெனாவெட்ல செய்யறாங்களா, இல்லாட்டி இந்த போதையே ஒரு பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் நிறைய விமன் கேட்கிறோம் இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த டாஸ்மாக் கடைகள் வேண்டாம்னு சொல்றோம், அதுவும் நடக்குது இல்ல. இந்த போதை பொருள் கடை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அது நெக்ஸ்டா பேசலாம். ஏன்னா இது ஒரு கொலை நடந்திருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அப்ப வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆகிய இந்த சூழ்நிலையில் ஒரு போலீஸ் காவலாளருக்கே இப்படி நடந்தால் பாமர மக்களுக்கு செக்யூரிட்டி என்னன்னு சொல்லித்தான் இன்றைக்கு கேள்வி. இது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் சரியில்லை. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே அவங்க ரீல்ஸ் அதுலதான் இருக்கிறாங்க தவிர்த்துட்டு மக்களுக்கு என்ன நடக்குது, மக்கள் பிரச்சனை பெருசா கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இப்போ வந்ததுல இருந்து சொல்லுங்க. எனக்கு இன்னொரு கேள்வி மேம், நீங்க ஸ்டார்டிங்க சொன்னீங்க அவங்க கணவன் மனைவிக்குள்ள எதனா பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து ஒரு மனைவி அவங்க வந்து வெளியே சொல்லாமையோ அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கலாம். ஒரு போலீஸ் அவங்களுக்கு இப்படி இருக்குன்னா சாமானிய பெண்கள் கூட அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள், அது மாமியார் பிரச்சனை இருக்கட்டும், கணவன் வந்து தொல்லை பண்றதா இருக்கட்டும், அதை வெளியே சொல்லாம மனசுக்குள்ள வச்சு புழுங்குற பெண்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு போலீஸ் காவலாளருக்கே இப்படி நடந்தா பாமர லேடிஸ் தட் இஸ் மற்றவங்களுக்கு என்ன ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அந்த பயம் கண்டிப்பா மக்கள் மத்தியில இருக்கும். நீங்க தைரியமா இருக்கணுமா மேம்? பெண்களுக்கு தைரியமா வந்து வெளியே வரணும். அது வந்துட்டு இன்னும் அந்த காலம் வரல. இன்னும் தமிழ்நாட்டிலயோ இல்லாட்டி ஈவன் இந்தியாலயும் கூட படிச்ச பெண்களே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த காவலாளர் இந்த அம்மா என்ன படிச்சிருக்கோ நம்மளுக்கு தெரியாது, அது அவங்களோட பேக்ரவுண்ட். பட் கண்டிப்பா ஒரு 11th or 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சு இருக்கணும். ஓகே, அப்ப வந்துட்டு அந்த அவங்க போஸ்டுக்கே ஒரு செக்யூரிட்டி இல்லாதப்போ மற்ற பெண்களுக்கு இது வந்துட்டு ஒரு அவல நிலைதான். இது வந்துட்டு தமிழ்நாடுன்னு இல்ல, மொத்தம் இந்தியாலேயே இந்த சிச்சுவேஷன் தான் இருக்குது. பட் இப்போ தமிழ்நாட்டுல இந்த தாவேகா கட்சி வந்தப்புறம் இன்னும் ஜாஸ்தியா இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன். அதனால இது வந்து இந்த ஆட்சியோட ப்ராப்ளமும் இதுதான். இந்த ஆட்சியாளர்கள் யாருமே இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. இந்த சீஃப் மினிஸ்டர் எவ்வளவு ஆக்டிவா வேலை செய்யறதுன்னா இங்க கூட அந்த கணவர் வந்து அவங்க மனைவிய குத்திட்டு தன்னை தானே குத்தி இருக்காரு, அவரையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது என்னது மேம்? அவரே மனைவியும் குத்திருக்காரு, இவரும் தன்னை தானே குத்திருக்காருங்க. இது என்னது? இது இல்ல, அவங்க அதான் சொல்றேன், அவங்க மனநிலை சரியில்லாதப்போ போதையில இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கே தெரியாது. அதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த போதை தட் இஸ் ஒன் இஸ் ட்ரிங்க்ஸ், ஒன்னு வந்து இந்த ஆல்கஹால், இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் இந்த போதை பொருள் தட் இஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்றது. இது வந்து இட்ஸ் அ வெரி பேட் சிச்சுவேஷன். திஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு சிஎம் கிட்ட தான் இருக்கு. அந்த சிஎம் என்ன ரியாக்ட் பண்றாரு, அவர் ஒன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுக்குமே கொடுக்கறது இல்லை. இன்க்ளூடிங் இப்ப கோயம்புத்தூர்ல பெருசா ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதுக்குமே நாட் ரியாக்டட் பெருசா. அப்ப வந்துட்டு மிஷினரி ரூலிங் மிஷினரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப அவல நிலையில் இருக்கிறது. மக்கள் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கவர்மெண்ட்டையும் குறை சொல்லக்கூடாது மேம். குடும்பம் ஒண்ணு இருக்குங்களா மேம்? இப்ப இங்க கூட வந்து மனைவின்றவங்க வந்து அந்த பிரச்சனை வெளியே சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு கொலை முடிஞ்சிருக்குமான்னு கேட்டா முடிஞ்சிருக்காது. அப்ப இருக்கும்போது பெண்களும் தைரியமா இருக்கணும்ல மேம். இப்போ இருக்க பெண்கள் கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் ஒரு இதுல வந்து மாட்டித்தானே இருக்காங்க. அப்போ பெண்கள் வெளியே வரணும்ல. சரி, தமிழ்நாட்டு விமென்ஸ் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் தமிழ்நாடு விமன் இன்னைக்கு அந்த விமென்ஸ் கமிஷன் ஆள் இருக்குதா? தலைமை போட்டிருக்காங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் நாட் வர்க்கிங்க. இப்போ வந்து there is a women's commission, தமிழ்நாடு விமென்ஸ் கமிஷன். இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்க போய் சொல்லலாம். பட் அங்க சொல்றதுக்கு ஆள் இருக்குதானா? தலைமை இல்ல. சரி மேம், இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களே தனிப்பட்ட முறை எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கவர்மெண்ட் ஓகே சரியில்லை நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தனி மனித ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, இப்பெல்லாம் பாவம் பெண்கள் எந்தெந்த இடத்துல வந்து தைரியமா இருக்கும் நீங்க சொல்றீங்க? என்னதான் தைரியமா இருந்தாலும் அந்த போலீஸ் பெண்மணிக்கு தைரியம் இல்லாமையா இருக்கும். இப்ப வந்து அந்த அம்மாவையே அவங்க குத்தும் போது அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்குறாங்களா? போலீஸ்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் இருக்கா?
அப்ப ஏன் அந்த அம்மா அது செய்யல? அப்ப அந்த ட்ரைனிங் சரியா இல்லையா? நீங்க சொல்லுங்க. போலீஸ் விமென் ஆர் ஆல்சோ கிவன் செல்ஃப் டிஃபென்ஸ். அப்ப வந்து அந்த அம்மாவால தண்ணி அப்ப அந்த அம்மா தன்னாலே பாதுகாக்க முடியல. அப்ப வந்துட்டு ஒரு பாமரன் விமென்க்கு எப்படி நீங்க வந்துட்டு சொல்றீங்க? எவ்வளவுதான் தைரியம் இருந்தாலும் ஒரு ஆம்பளைய வந்துட்டு மேன் பவரை வந்து நம்ம வந்து விமென் வந்துட்டு ஒன்னும் ஒரு பொம்பளையால ஒன்னும் பண்ண முடியாது. மென்டலி we can fight, physically definitely we cannot fight. அப்படி இருந்த ஒரு போலீஸ் விமென் அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுத்துருப்பாங்களே ட்ரைனிங்ல. அப்ப அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஏன் அந்த அம்மா யூஸ் பண்ணல? அப்ப அந்த ட்ரைனிங் சரியில்லைன்னு தான் அர்த்தம். சொல்ற புரியுதுங்களா? மேம் இப்போ நிறைவான ஒரு கேள்வி கேட்கறேங்க மேம். இப்போ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சம்பவத்தினால கேட்கறேங்க மேம். அதாவது இந்த கணவன் மனைவி சரியான புரிதல் இல்லாம சில நேரங்கள், அதாவது பல குடும்பங்கள் சில குடும்பங்களை வந்து அதாவது இந்த மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கா தெரியாம வந்து சில பேர் திருமணம் பண்ணி வச்சுக்கிறாங்க, சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான புரிதல் இல்லாம இருக்கிறதுனாலும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் வருது மேம். இதுக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்றீங்க மேம்? அதுங்க சில குடும்பங்கள் சொல்ல, பல குடும்பங்கள் இந்த பிரச்சனை நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தில் இல்ல. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிலர் இருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு அவசரப்பட்டு பண்றவங்களும் இருக்காங்க. வீட்டுல ஒழுக்கமா பார்த்து செய்யறது கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வருது. அதில் இவங்களுக்கு தான் வருது பிரச்சனை, அவங்களுக்கு வருது இல்ல அவங்களுக்கு தான் பிரச்சனை வருது இவங்களுக்கு வருது இல்லைன்ட்டு அந்த மாதிரி ஜென்ரலா பேச முடியாது. பட் டெஃபினட்டா இன்றைக்கு அந்த என்ன சொல்றது அந்த சகிப்பு தன்மை நிறைய பேருக்கு இல்ல. ஓகே, அந்த சகிப்பு தன்மை இல்லாத அளவுக்கு ரெண்டு பேருமே சொல்றீங்க மேம், கணவனுக்கும் இல்ல மனைவிக்கும் இல்ல. ஆமா, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பொறுமை எல்லாம் நிறைய இல்ல. அதனாலயே நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ், அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ்ல இவங்க போய் ஒரு அட்வைஸ் எடுக்கிறோம். இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமே அவ புருஷன் ஒரு குடிகாரன்னு சொல்லிட்டு, அப்ப வந்து இந்த பீயிங் எ போலீஸ் லேடி நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். ஏன் எடுக்கலன்னு சொல்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால இதை நம்ம யூகத்துலதான் பேச முடியும், தவிர்த்து அங்க நடந்த உண்மை யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒருவேளை இப்படி இருக்கலாங்களா மேம்? அதாவது என்னதான் ஒரு காவல்துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் தன்னோட கணவர் வந்து போதை பழக்கத்தை அடிமையா இருக்காரு, அதுல வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காரு, இது வெளியே தெரிஞ்சா ஒருவேளை என்ன ஆயிருமோ, குடும்பம் போயிரும் சொல்லி இன்னும் சில குடும்பங்கள் இருக்கு, அந்த மாதிரியும் இருக்கலாமா மேம்? இருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்னைக்கும் எவ்வளவுதான் போலீஸ் விமனா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கும் லைஃப் ஒரு பாமர பெண் எப்படி கஷ்டப்படுதோ அந்த போலீஸ் வில்லேஜையும் சஃபர் பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மை. இது வந்து யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை எப்படி மாற்றுறதுன்னு தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பார்க்கணும். ஏன்னா குவிக் ஆக்ஷன் இல்லாதவால் தான் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருகிறது. தீர்வு காண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. கமிஷன் யாரெல்லாம் வழி நடத்தணுமோ சரியா நடக்காதப்போ மக்களுக்கு ஒரு பயம் இல்லாம போச்சு. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.